காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Blessed 2026. ஆசீர்வாதத்தின் 2026. And as we read, as John says, may you prosper in everything as your soul prospers. அதாவது யோவான் சொன்னது போல நம் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Let's do our Bibles up high. நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோமாக. Repeat after me. This is my Bible. This is God's word. I will love it. Read it. Believe it. Live it. இது என்னுடைய பைபிள். கர்த்தருடைய வார்த்தை. நேசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். Amen. Elvis Presley, whom I consider the best singer ever. எல்விஸ் பிரெஸ்லின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்சாலும் இவர்தான் நல்ல அருமையான ஒரு பாடகர். By that you know I'm a fan of Elvis Presley. உங்களுக்கு தெரியும் அப்பனா அவர் வந்து எல்விஸ் பிரெஸ்லியோட ஒரு பிரியமானவர். He said, I'm going to the bathroom to read. அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன சொன்னார்? நான் கழிவறைக்கு படிக்க செல்கிறேன். So what's the big deal? பெரிய காரியம் என்ன? This was his last words. இதுதான் இவருடைய கடைசி வார்த்தைகள். Went to the bathroom, he collapsed, heart attack and he died. அவர் கழிவறைக்கு சென்று மயங்கி விழுந்து மாரடைப்பு வந்து அவர் இறந்து போனார். Now this is General John Sedgwick. General John Sedgwick சொன்ன ஒரு காரியம். This was during the American Civil War in the 1900s. அதாவது 19th century. 19ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு போரில் நடந்த ஒரு காரியம் இது. So he was standing with his army and the enemy was very far away. அவர் அவருடைய போர் படைகளோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய எதிரியானவன் தூரத்திலிருந்து படைகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். And while they were shooting with just one bullet, one shot at a time, his men were all hiding. அதாவது அவங்க சுட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய படைகள் எல்லாமே பயந்து அவர் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். He said, what? என்னது? Men dodging this way for single bullets? அதாவது இந்த ஒரு புல்லட்டுக்கு ஒரு குண்டுக்கு பயந்து போய் ஒளிந்தார். I'm ashamed of you. உங்களை குறித்து வெட்கமாக இருக்கிறது. They can't even shoot an elephant from there. அங்கிருந்து ஒரு யானை கூட சொல்ல முடியாது அவனால. Few minutes later he dropped down dead. They shot him right in the head. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து கீழ அப்படியே செத்து உடனே இடத்துல நெத்தியில அந்த சூடுபட்டது. This were his last words. They can't even shoot an elephant from there. இதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. அவங்க தூரத்துல ஒரு யானையை கூட சுட முடியாது. This last words are very interesting, but last words are important. அதாவது இந்த கடைசி வார்த்தைகளை பார்க்கும்போது நல்ல பார்க்கிறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாக தான் இருக்கிறது. ஆனா அந்த கடைசி வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். Especially if a person knows that these are the last few days, they will very carefully select what they want to say. குறிப்பாக ஒரு நபருக்கு தெரியும் என்று சொன்னா இதுதான் இந்த கடைசி நாட்கள் தெரிவேன்னு சொன்னா அவருடைய வார்த்தைகள் தேர்வு செய்வார்கள் பேசுவார்கள். What were the last words of our Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி வார்த்தைகள் எவைகளாக இருந்தது? I'm talking about after his crucifixion, his resurrection, he spent 40 days with the disciples before he ascended. அதாவது அவர் சிலுவையில் அறைந்த பிறகு அவர் அப்படியாக மரணத்தை சந்தித்தார், உயிர்த்தெழுந்தார். பிறகு 40 நாட்கள் தன் சீடர்களோடு அவருடைய நேரத்தை செலவு செய்தார். During the 40 days he spoke many things. இந்த 40 நாட்கள் என்று சொல்லும்போது தன் சீடர்களிடத்தில் अनेक காரியங்களை அவர் பேசினார். But the last few words, let's go to Matthew 28. ஆனா கடைசி வார்த்தைகள் என்று சொல்லும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமாக. Let's read verses 19 and 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். Matthew 28, 19 and 20. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆவது வசனம். Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and the Holy Spirit, teaching them to observe all that I commanded you, and lo, I am with you always, even to the end of the age. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும் படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். These are the last few words of the Lord Jesus before he ascended. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்பாக இதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகளாக இருந்தது. This is the commission given to us. இந்த கடைசி வார்த்தைகள் சொல்லப்படுகிற இந்த கட்டளை நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. This is a command from the Lord. இது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கட்டளைகளாக இருக்கிறது. This is a marching order from our general. இது நம்முடைய படை தலைவருடைய ஒரு கட்டளையாக சாசனமாக இருக்கிறது. Go and make disciples. This is what is called the Great Commission.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது இது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. 5 times we can read the Lord talking about the Great Commission. ஆண்டவர் இப்படியாக 5 இடத்தில் நாம் வாசிக்கலாம் தேவன் இந்த பிரதான கட்டளை குறித்து பேசுவது. Now if you want to be, remember things 5 times, you can see all the scriptures below. Matthew 28. அதாவது 5 முறை சொல்லும் பொழுது இங்க வசனங்கள் இருக்கிறது. மத்திய 28ஆம் அதிகாரம், Mark 16, மத்திய 16ஆம் அதிகாரம், Luke 24, லூக்கா 24ஆம் அதிகாரம், John 20, யோவான் 20ஆம் அதிகாரம், Acts chapter 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அதிகாரம். In these 5 places we have what is called the Great Commission. இந்த 5 இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் பிரதான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். The Great Commission is given to the whole church. இந்த பிரதான கட்டளையானது முழு சபைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's the whole church taking the whole gospel to the whole world. இந்த முழு சபையும் இந்த முழு சுவிசேஷத்தை முழு உலகத்துக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். And all of us are involved in this Great Commission. நாம் எல்லோரும் முழு சபையும் இந்த பிரதான கட்டளைக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கிறோம். But sadly many Christians have made the Great Commission into the Great Omission. அந்த பிரதான கட்டளையை அவர்கள் இழந்து விட்டார்கள். 2 words here. 2 வார்த்தைகள் இருக்கிறது. Go and make. That's where we are getting our theme for the year. Go and make. ஓகே, செல்லுங்கள், உருவாக்குங்கள். To go is evangelism. அதாவது செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சுவிசேஷ பணி. To make is discipleship. உருவாக்குகள் என்று சொல்லும் பொழுது அதுதான் சிஷ்யத்துவம். Go is focusing on the people outside the church. செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது வெளியே இருக்கிற, அதாவது சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்களை நாம் குறிப்பார்ப்பது. Discipleship is focusing on the people in the church. சிஷ்யத்துவம் என்று சொல்லும் பொழுது சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை நாம் குறிப்பார்ப்பது. This is where we get our theme from for this year. Go, make. இதுதான் இந்த ஆண்டுடைய கரும்பொழி. இதுதான் செல்லுங்கள், உருவாக்குங்கள். Want to focus on evangelism, at the same time we want to focus on growing as a disciple of Christ. ஊழிய பணியில் இந்த சுவிசேஷ பணியை நாம் அப்படியாக நாம் கவனிக்க போகிறோம். அதே நேரத்தில் சபையில் இருக்கிற உங்களை நாம் சீஷத்துவத்துக்குள்ளாக வளர்த்து இருக்க போகிறோம். Why go? ஏன் செல்ல வேண்டும்? We read Matthew 28. We are commanded to go. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்தார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி. So number 1, it is a commission given to Christians. ஏன் போக வேண்டும்? முதலாவதாக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கொடுத்த ஒரு கட்டளை இது. We have to go and preach the gospel, baptize those who accept the gospel, and disciple them to grow in Christ. புறப்பட்டு போய் அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லி அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் சீஷத்துக்குள்ளாக நாம் வளர்க்க வேண்டும். This is not an option, this is a commission. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படி அல்ல, ஒரு தேர்வு அல்ல, நமக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. In John 14 verse 15 the Lord will say, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், if you love me you will keep my commandments. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். The fruit or proof of love is obedience. அதாவது அன்பின் கனி, அன்பின் முடிவை எங்க பார்க்க முடியும் என்று சொன்னால் கீழ்ப்படிதலை பார்க்க முடியும். That's what the Lord said, if you love me you will obey my commandments. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை நேசித்தால், நீங்கள் என்னை அன்பு கூறினால், நீங்கள் என்னை என்ன செய்ய கட்டளை, என்னோட கட்டளை கீழ்ப்படிவீர்கள். We read in 1 John, this is love for God, to obey his commandments. அதாவது 1 யோவான் வாசிக்க முடியும், இதுதான் அன்பு என்றால் தேவனுக்கு இதுதான் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிவது. So love is not just have feelings, not having feelings about Jesus. அன்பு என்று சொல்லும் பொழுது நாம் தேவனுக்கு மேல உருவாகிற நம்முடைய ஃபீலிங்ஸ் அல்ல. The fruit of love is obedience. இதோட அடையாளம் என்னவென்று சொன்னால், அதோட கனி என்னவென்று சொன்னால் நாம் கீழ்ப்படிவது. If we love Jesus, how can we not obey him, right? நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் எப்படி அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? And what has he just commanded the apostles? கர்த்தர் ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலரிடத்தில் எந்த காரியத்தை கட்டளையிட்டார்? Go and make disciples. புறப்பட்டு போய் நீங்கள் சீஷர்கள் சகல ஜாதிகளை உருவாக்குங்கள், baptize them, அவர்களை ஞானஸ்தானம் செய்து, and teach them everything I have commanded you. நான் கற்பித்த யாவையும் அவருக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்பிக்க வேண்டும். So all the commandments given to the apostles, as we can read in the gospel, is to be passed on from generation to generation until now. We are following the teaching of Jesus because the apostles and the Christians fulfilled or rather carried out the great commission. எல்லா கட்டளைகளும் தேவன் அப்போஸ்தலரிடத்தில் அப்படியாக கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் அப்படியே சபைகள் இடத்தில் கொடுத்தார். இன்று வரையிலும் நாம் அந்த காரியத்துக்கு தலைவணியை கொண்டிருக்கிறோம், அந்த காரியத்தை பிடித்திருக்கோம் என்று சொன்னால்
அவர்கள் கீழ்ப்படிந்ததனால. So the great responsibility given to us, which is also a privilege, is to take the good news and tell others that God has come for them. நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு நல்ல செய்தியை, நற்செய்தி எடுத்து பல இடத்தில் பல சகல ஜாதிகள் எடுத்து கொண்டு சேர்க்க வேண்டும். I bring the Lord Jesus before us as our example, as our model. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஒரு உதாரணமாய் நான் எடுத்து வருகிறேன். Because he was sent by the Father and he came to this world. ஏன்னு சொன்னா, அவர் பிதாவானவர் அவரை அனுப்பினார், அவர் இந்த உலகத்தில் வந்தார். So when he says go, he is telling us to do something he had done. அதாவது அவர் புறப்பட்டு போங்கள், கிளம்பி போங்கன்னு சொல்லும் பொழுது அவர் செய்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லுகிறார். He came, preached the gospel, got people entering the kingdom, and he raised up disciples. அவர் வந்தார், நற்செய்தியை அறிவித்தார், தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஆட்களை சேர்த்தார், ஆத்துமாக்களை சேர்த்தார். அது மட்டுமல்லாமல் மூன்றாவது காரியமாக He raised up disciples. சீஷர்களை எழுப்பினார். He's not telling us to do what he did not do. அவர் செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்லவில்லை. He's our model, he's our example. அவர்தான் நம்முடைய நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறார், உந்துதலாக இருக்கிறார். And he didn't say, okay, go, let me watch from afar. நீங்க போங்க, நான் தூரத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லல அவர். Matthew 28 verse 20, I will be with you to the end of the age. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னது போல, உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். In other words, when he gave the great commission, he also promised his presence with us. அவர் அவருடைய பிரதான கட்டளை கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என்னவென்று சொன்னால், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். So are we obeying or disobeying? சோ அதனால நம்ம கீழ்ப்படிகிறோமா அல்லது கீழ்ப்படியாம போகிறோமா? You know, we all wrote down prayer requests this year, last year. We like our requests to be met. What about meeting the request of Jesus? அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. அந்த பெட்டியில் எழுதி போட்டிருப்போம், போன வருடம் சரி, இந்த ஆண்டு சரி, நம்ம எல்லாருக்கும் தேவன் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு வைத்த ஒரு குறிக்கோளை நாம் எத்தனை பேர் நிறைவேற்றி This கொண்டிருக்கிறோம்? was the last request before he ascended. Are we meeting the request or are we ignoring the request? அவர் பரமேறுவதற்கு முன்பாக இதுதான் ஒரு கடைசி ஒரு கட்டளையாக இருந்தது. அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது அந்த கட்டளையை நாம் நிராகரிக்கிறோமா? Chester Talbot was a Baptist minister. He said this. டெஸ்டட்டாக சொல்லி ஒரு பேப்டிஸ்டோடைய ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார். Told of thousands of souls going to a Christless graves in foreign lands, men and women are stirred. But they are not stirred by the men dying in the next block, into whose home no pastors never entered with the gospel message. Somehow souls far away seem more valuable than souls nearby. There is a confusion of values among not derived from the scriptures. Basically what he's saying is, when we hear about, oh, so many thousands are dying in Africa, so many thousands are dying in that place, without knowing Christ, oh, our hearts are moved. அதாவது நம்ம அநேகர் சொல்றோம், அநேக பேர் இப்படிப்பட்ட தேசத்தில் ஆப்பிரிக்காவில் சாவுகிறார்கள், இப்படிப்பட்ட தேசத்தில் இப்படியாக அழிந்து போகிறார்கள், எங்களுடைய இருதயமானது மடிந்து போகிறது சொல்லி சொல்லுகிறோம். But someone dies in the next neighborhood or someone in the back of the house, somehow we are not moved by it. பக்கத்து வீட்டுக்காக செத்து போனாலும் அல்லது பின்னாடி வீட்டுக்காக இறந்து போனாலும் நம்ம அதை பத்தி கவலையே பட மாட்டோம். If you are concerned for the souls there, be concerned for the souls here. எங்கேயோ இருக்கிற ஆத்துமாக்கு நம்முடைய இருதய நகரம், பக்கத்தில் இருக்கிற ஆத்துமாக்கு இருதய நகராது. We have a mission field where we live. நம்ம எங்க வாழ்றோமோ அதுதான் நம்முடைய ஊழிய Your neighborhood is a mission field. நம்முடைய வாழ்கிற இடம் தான் ஊழிய களமாக இருக்கு. Your working place is a mission field. நீங்க வேலை செய்கிற இடம் ஊழிய களமாக இருக்கிறது. Your college, your school is a mission நீங்க field. படிக்கிற பல்கலைக்கழக பள்ளிக்கூடம் இதெல்லாம் ஒரு ஊழியத்தின் களமாக Your இருக்கிறது. family is a mission field. உங்களுடைய குடும்பமானது ஊழிய களமாக இருக்கிறது. Maybe somebody is still a mission field. Maybe you are still a mission field. Gospel hasn't come to you yet. அதாவது இன்னொரு ஆளுக்கு நீங்க ஊழிய களமாக இன்னும் இருக்கிறீங்க, இன்னும் நீங்க வந்து ஊழியத்துக்குள்ள வரல. In other words, we need to come and tell Jesus to you, who's been coming to church for many years. அதாவது பல வருஷமா சபைக்கு வரீங்க, இது உங்களுக்கு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா? I hope you are on a mission field. நீங்க ஒரு ஊழிய களமாக இல்லைன்னு நான் நம்புறேன். So why go? ஏன் செல்ல வேண்டும்? Number one is the commission given by the Lord. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கட்டளை. 2 Peter chapter 3 verse 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Peter 3:9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். The Lord is not slow about his promise, as some count slowness,
but is patient towards you, not wishing for any to perish, but for all to come to repentance. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The heart of God is not to see people perish and end up in hell. The heart of God is people to come to repentance and salvation. அதாவது ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவர். God is not waiting, oh, when the day of judgment will come, I'm going to punish this people. No, He is waiting for us to come to Him. ஆண்டவர் காத்திருக்கல எப்பொழுது நியாய தீர்ப்போது எல்லாத்தையும் நான் தும்சப்படுத்த வேண்டும் அப்படி சொல்லி யோசிக்கல. ஆனால் அவர் காத்திருக்கிறார், நம்ம எப்பொழுது பொறுமையாக காத்திருக்கிறார், நம்ம எப்பொழுது அவரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி. God does not want anyone to perish, but all to be saved. But not all are going to be saved, but the desire of God is that He desires everybody to be saved. யார் அழிந்து போகாம எல்லாரும் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தருடைய இதயத்தின் ஒரு ஆசையாக இருக்கிறது. The Bible says that while we were still sinners, Christ died for us. வேதம் சொல்லுகிறது நாம் பாவியாய் இருக்கையில் தேவன் நமக்காக மரித்தார். But God will not force, He gives us an invitation, we must respond to the ஆனா invitation. ஆண்டவர் நம்மளை வற்புறுத்துவது அல்ல, நமக்கு ஒரு அழைப்பதிலே கொடுப்பா, அந்த அழைப்புக்கு நாம் செவி பதிலை கொடுத்தா அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். So we see the heart of God, a heart of compassion. அதனால நம்மளுடைய தேவனுடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது இரக்கமுள்ள இருதயமாய் நாம் And we need பார்க்கிறோம். to have the same compassion to go and preach the gospel. Why? God loves them and we must love them. அதே இரக்கமுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், நாமும் அவர்களை நேசித்து சுவிசேஷத்தை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். How many of you are really concerned about the salvation of your family members? எத்தனை பேர் உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? How many of you really pray for them? Doesn't matter if it's been years, but really earnestly praying for them. உண்மையா மனதுருகி ஜெபிக்கிறோம். I don't have to up yet, but I hope you have that. Don't just God save my family, but you don't do anything about it. அதாவது ஆண்டவரே என்னோட குடும்பத்தை காப்பாற்றுங்க சொல்லி சும்மா போகாதீங்க, நீங்க எதை செய்ய வேண்டும். Maybe you find it very difficult to talk to them, but because of your prayer, God will send somebody else. ஒருவேளை நீங்கள் பேசுவது கடினமாக இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபம் பண்ணதுனால அவங்க ரட்சிக்கப்படலாம். I know of a couple. எனக்கு ஒரு தம்பதியார்கள் தெரியும். Okay, the boy from a Roman Catholic background had some questions, came to the Lord, got baptized. Amen. இந்த புருஷரை பார்க்கும்போது அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அதாவது அவர் கத்தோலிக் பேக்ரவுண்ட்ல வந்தார், நிறைய கேள்விகள் இருந்தது. அவருக்கு தெளிவு உண்டாதனால கர்த்தருக்குள்ளாக வந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். But the sister was very staunch in it. In fact, she wanted to go somewhere and become a nun. ஆனாலும் அந்த நபருடைய அக்காவை பார்க்கும் பொழுது எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஊறி போய் நான் எப்படியாவது நன்னாக மாற வேண்டும் என்று சொல்லி கிளம்பி சென்றாங்க. I had one opportunity to share with her. எனக்கு அவங்க இடத்துல பேசுவதுக்கு எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடைச்சது. She sent me a video. எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினாங்க. Okay, then I responded to the video and said every question I asked you, the video did not answer. அதாவது நீங்க நான் சொன்ன மறுபடியும் நான் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த வீடியோ எனக்கு பதில் கொடுக்கல. So I put certain things what the Bible says and what they believe. அதனால வந்துட்டு வேதகம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொல்லி நான் எழுதினேன். Did the person change immediately? அவங்க உடனே மாறினாங்களா? No. இல்லையே. But latest news we heard that person now, praise God, is attending a church. இப்ப லேட்டஸ்டா கேள்விப்பட்டு இப்ப அந்த நபர் வந்துட்டு ஆவிக்குரிய சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார். Praise God. கர்த்தர் ஸ்தோத்திரம். Now I don't know what I said had effect or not, but at least I had an opportunity. But maybe this person was not able to share, but praying opens a door, gives an opportunity for someone to come and talk. அதாவது நான் அனுப்பின அந்த காரியம் வந்து அவங்களுக்கு தொட்டதா இல்லையா எனக்கு தெரியாது. ஒருவேளை தொட்டிருக்கலாம், இல்லாம போயிருக்கலாம். ஆனாலும் ஜெபிக்கிறதுனால அந்த ஜெபமானது அந்த நபரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினது. I had a small opportunity. God would have used others to come and share to her. எனக்கு அந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பிறர் வந்து அவங்க சுவிசேஷம் சொல்வதற்கும் ஒரு கதவு திறக்கப்பட்டது. Very often I do this. ரொம்ப காரியத்தை நான் செய்வேன். If I'm sitting in a restaurant having tea or coffee or whatever, நான் இப்படியாக ஒரு சாப்பாடுல உட்கார்ந்து ஒரு டீயோ இல்ல ஒரு காபி குடிப்பேன்னு சொன்னா I do a quick prayer, Lord, let all of them get saved. நான் வேகமா ஒரு ஜெபம் செய்வேன், ஆண்டவரே இங்க உட்கார்ந்திருக்க அனைவரும் ரட்சிக்கப்படட்டும். If I'm just driving and see a big crowd, I say, Lord, let them get saved. நான் காடி ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை பார்ப்பேன்னு சொன்னா, ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். Lots of planes flying over my house.
எத்தனையோ கப்பல்கள் விமானங்கள் இப்படியா என் வீட்டுக்கு மேலாக பறந்து செல்லும். Not because we are there, because Subang Airport is nearby. ஏன்னா நாங்க வந்து ஏர்போர்ட்ல தங்கல, சுபாங் ஏர்போர்ட் வீட்டு பக்கத்துல இருக்கு. And I see they say, Lord, let everybody in the plane get saved. ஆண்டவரே இந்த விமானத்துல பயணிக்கிற ஒவ்வொரு பயணிகளும் இப்படியா கர்த்தரை அறிந்து I ரட்சிக்கப்படுவாங்க. make it a habit. இது வந்து எனக்குள்ளாக ஒரு பழக்கமாக நான் You மாற்றி. think you can do that? இது உங்களால செய்ய முடியுமா? How much you have to pay for this? நீங்க இது எவ்வளவு கட்டணும் மாஸ்டர்? Prepaid, postpaid, how much you have to pay எவ்வளவு for this? கட்டணும்? மந்த்லி பேமெண்ட், வீக்லி பேமெண்ட். Make it a habit. இது வந்து நீங்க உங்களுக்கு பழக்கமாக மாற்றுங்க. Make it a habit. இது ஒரு Imagine we பழக்கமாக. all do that. ஒருவேளை நம்ம எல்லாரும் செய்யலாம். Horatio Spafford was a lawyer. ஒரே செப்பரேட் சொல்லும்போது ஒரு வாக்களிஞர். Now he wrote a hit, a song, very famous song. It's called "It Is Well with My Soul." அதாவது ஒரு நல்ல ஒரு பாடலை அவர் எழுதினார். என்னுடைய ஆத்துமாக்கு நல்லதா இருக்கிறது. It's a very famous song. அது ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். You can go and hear it in the YouTube if you want to. It is well with my soul. நீங்க யூடியூப்ல கேட்கலாம். இது நல்லதா இருக்கிறது என்னுடைய ஆத்துமாக்கு. Behind that song is a tragedy. அந்த பாடலுக்கு பின்பு வந்து ஒரு விபத்து இருக்கிறது. Now he and his wife and 4 daughters decided to go on a vacation and they took a ship. On a ship. அவருடைய மனைவி 4 பெண் பிள்ளைகள் இப்படியாக ஒரு லீவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு கப்பலை எடுத்து பயணித்தார்கள். He was delayed by some business, so he told them, "Y'all go on ahead. I'll come and meet you in a few days." அவருக்கு தொழில் மீட்டிங் இருந்ததனால அவர் என்ன சொன்னார், அவர் குடும்பத்தில் நீங்க முதல்ல கிளம்பி போங்க, நான் பிறகு உங்களோட வந்து கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி. On November 22, 1873, the ship was struck by an iron sailing vessel called the Loch Earn, and the ship sank in the Atlantic Ocean in just 12 minutes. 22 நவம்பர் 1873 ஆண்டில் இப்படியாக அந்த கப்பலானது ஒரு வெசல், ஒரு பெரிய கப்பலை, ஒரு இரும்பு கப்பலை அடித்து அந்த கப்பல் அப்படியாக மூழ்கினது. In 12 minutes the ship sunk. 12 நிமிஷத்திலே குள்ளாக அந்த கப்பல் அப்படியாக மூழ்கினது. 226 people died. 226 பேர்கள் இறந்து போனார்கள். Can you imagine when this man receives this news, his wife and 4 daughters are on that ship, 226 people have died. Can you imagine how devastated he would be just to hear the news? இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தி கேட்கிறார், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி இப்படியாக அந்த கப்பலில் இருக்காங்க, 226 பேர்கள் இறந்து போயிட்டாங்க சொல்லும் பொழுது இவருக்கு எப்படியாக இருந்திருக்கும். A few days later he receives a cable. Those days you will send telegram, letters or cable will be faster. 2 நாள் கழித்து அவருக்கு ஒரு கேபிள்னு சொல்லி ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு டெலிபோன் போல. I have sent telegrams before. நான் இதுக்கு முன்பாக டெலிகிராம் சொல்லி ஒரு கார்டு அனுப்பி இருக்கேன். Now the telegram you have in your phone now. இந்த டெலிகிராம் நம்ம போன்ல இருக்க டெலிகிராம் ஆப் இல்ல. We will write and then that will be transferred, and this is faster than sending a letter. அதாவது நம்ம லெட்டர் அனுப்புறதை விட டெலிகிராம் அனுப்புனா இன்னும் வேகமாக போய் செல்லும். And every word costs money. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் பணம் கட்ட வேண்டும். The more money you have, the more you have to pay. அதிகமான வார்த்தைகள் இருக்கும்போது அதிகமான பணத்தை நீங்க செலுத்த So வேண்டும். like how you do SMS today, short messaging, in a telegram you try to reduce as much as possible to save money. அதாவது எஸ்எம்எஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஷார்ட் மெசேஜ் சென்ட் அப்படி பார்க்கும்போது அதே போல டெலிகிராம்ல எவ்வளவு வார்த்தைகள் குறைவாக இருக்கிறதோ அவளை சேகரித்து அனுப்புவார்கள். And so the cable comes is from his wife. So can you imagine how happy he would be? அதாவது அவருடைய மனைவியா இருந்து ஒரு டெலிகிராம் வருது, அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். 2 words. 2 வார்த்தை. The moment he saw the first word, he was very happy. முதல் வார்த்தையை பார்க்கும்போது தமிழ்ல, இரண்டாவது வார்த்தையை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு சந்தோஷம் உண்டானது. ஆங்கிலத்துல முதல் வார்த்தை saved. பிழைத்தே. Saved. பிழைத்தே. He was so happy. Why? The wife was saved. அதாவது அவர் சந்தோஷமாக இருந்தது. பிழைத்தே என்று வாசிக்கும் பொழுது Maybe the wife was alive, she didn't die. அப்படி என்று சொன்னால் அவங்க மனைவி இறந்து போகவில்லை, அவங்க பிழைத்தார்கள். But when he saw the second word, he was heartbroken. இரண்டாவது வார்த்தை பார்க்கும் பொழுது மனம் நொறுங்கினது. Alone. தனியாய் பிழைத்தேன். Safe alone. That means I'm safe. Our 4 daughters have died. பிழைத்தேன் தனியாக அப்படி சொல்லும் பொழுது நான் பிழைத்தேன், நம் பிள்ளைகள் மரித்து போனார்கள். That's when he wrote the song, "It is well with my soul." In other words, he accepted the tragedy and went on. அப்பொழுதுதான் அவர் இந்த பாடலை எழுதினார், என் ஆத்துமாக்கு எல்லாமே நல்லதாவே இருக்கு. When we stand before the Lord, what would we like to say? Saved alone. தேவனுக்கு முன்பாக நிற்கும்போது நீங்க சொல்லுவீங்களா, நான் தனியாய் பிழைத்தேன்.
I'm saved, Lord, I'm happy. My family, I don't know. நான் தனியாக பிழைத்தேன் ஆண்டவரே, ஆனா என்னுடைய குடும்பம் எனக்கு தெரியாது. You never tell them about me. நீங்க என்னை குறித்து அவங்ககிட்ட சொல்லலையா? My friends, I don't know where this conversation I am saved. எங்க போறாங்க எனக்கு தெரியாதனா தனியா பிழைத்தேன். Is that the kind of telegram we would like to send? Saved alone. இப்படிப்பட்ட ஒரு தகவலையா நம் தேவனுக்கு தர போகிறோம், தனியா எனக்கு Could we at least say, Lord, I tried something. ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை நான் முயற்சித்தேன். I got my friend to come and talk to them. என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசுவதற்கு நான் முயற்சித்தேன். I invited them to church. நான் அவர்களை சபைக்கு அழைத்து கொண்டு வந்தேன். I gave them a tract or I gave them a book to read. அவர்களிடத்தில் வந்து ஒரு கைப்பிரதியை கொடுத்தேன். Can we at least say, Lord, I tried? சொல்ல முடியுமா ஆண்டவரே ஏதோ நான் முயற்சித்தேன். Or we going to say saved alone? அல்லது தனியாய் நான் பிழைத்து தப்பிச்சு ஓடிட்டேன் ஆண்டவரே சொல்லமா? Why must we go? Number 1 is a commission given by the Lord. Number 2, out of compassion. ஏன் நம்ம புறப்பட்டு போக வேண்டும்? முதலாவதாக தேவனுடைய கட்டளையாக இருக்கு, இரண்டாவதாக அது தேவனுடைய இரக்கமாக இருக்கு, இரக்கம் பெற வேண்டும். Thirdly, Matthew 24:14. மூன்றாவதாக மத்திய 24:14 வசனம். This gospel of the kingdom shall be preached in the whole world as a testimony to all the nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். Listen, whenever you hear about the second coming, the Lord is very, very clear. The end will not come. If you read earlier, Lord, what is the sign of your coming and the end of the age? அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்பீங்க என்று சொன்னால் அதிக காரியங்களை பார்க்கிறோம், ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிறோம், எத்தனையோ அடையாளங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க ஆரம்பத்தில் பார்ப்பீங்க சொன்னால் சீசர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் வருவதற்கு அடையாளம் என்ன என்று கேட்பார்கள். What is the sign of the coming and the end of the age? அதாவது நீங்க கடைசி நாட்கள் வருகைக்கும் காலத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? The Lord will be very specific. One of it is this: go and preach the gospel to all nations. The word nation means ethnic groups as a testimony, and then the end will come. ஆண்டவர் குறித்து தெளிவாக இருப்பார். என்னவென்று சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்பொழுது this gospel of the kingdom, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். Today's gospel, you take a gospel tract, find out where kingdom is mentioned today. You take a gospel tract, a gospel message, find out where kingdom is being mentioned. Today's gospel has minus the kingdom. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவிசேஷம் சொல்லும்போது அங்க ராஜ்யம் என்பதே இல்லை. அநேக இடத்துல அப்படியாக தவறாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. We are to go and announce to the entire world that the king is coming. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவிக்க வேண்டும். இந்த உலகத்தில் முழுவதும் என்ன சொல்லணும்னா ராஜா ஒருவர் வருகிறார். The gospel is this: Jesus died for your sins, he resurrected, he is coming back again. You want to be in his kingdom? Repent and accept the king. இதுதான் சுவிசேஷம். என்ன சொன்னால் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், நமக்காக மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்தார், நமக்காக மறுபடியும் வருகிறார். நீங்கள் பிழைக்க வேண்டும் சொன்னால் அவரை நாம் மட்டும் நம்ப வேண்டும். So the task of the church is to announce to the entire world that the king is coming. ஆதலால் இந்த நம்மளுடைய சபையுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும். And the king is waiting until every ethnic group hears about the coming of the Lord. ராஜா காத்துக்கொண்ட எல்லா ஜாதிகளும் இதை கேட்க வேண்டும், இந்த ராஜ்ய சுவிசேஷத்தை, அப்பொழுதுதான் நான் வருவேன். Why has it taken 2000 years? ஏன் 2000 வருஷம் எடுக்குது? Why 2000 years? ஏன் 2000 வருஷம் எடுக்குது? Don't you think that's a long time? இது ஒரு பெரிய காலம் அல்லவா? Don't you think it's a long இது time? ஒரு பெரிய காலம் அல்லவா? Behold, I'm coming soon. நான் மிக சீக்கிரம் வருகிறேன். His soon is already 2000 years. அவருடைய சீக்கிரமானது 2000 வருஷம் ஆச்சு. What is he waiting for? எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? Until this task is completed, he will not. இந்த காரியமானது நிறைவேறும் வரையும் இந்த காரியமானது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். It's the fault of the church, if you like, for delaying this. சபையோடைய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வாங்க, இது ஒரு வீழ்ச்சி. இந்த காரியத்தை நாம் தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். Praise God. There are only very few groups who have never heard Jesus. Very few groups, and there's work being done to reach them. அதாவது கர்த்தர் ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு சில ஜாதிகளுக்கு மட்டும்தான் இயேசு யாருன்னு தெரியாம இருக்கிறது. அது குறித்தான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. It's possible by the end of this century, possible that every group would have heard about Jesus. அதாவது இந்த நூற்றாண்டுக்குள்ளாக என்ன கணக்குனா, இந்த நூற்றாண்டுல எல்லா ஜாதிகளும் கேட்டுடுவார்கள் இயேசு யார் என்று சொல்லி. Why must we go, bringing the task to completion? ஏன் நாம் செல்ல வேண்டும்?
இந்த காரியத்தை இந்த சொன்ன இந்த கட்டளை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். And are we going to be a solution to this problem, or are we going to be a problem to this problem? இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வாக இருக்க போறோமா இல்ல இந்த பிரச்சனையை இன்னும் மேலும் நாம் ஊத்தி வளர்க்க போகிறோமா? If we don't get involved in evangelism, I'm a problem to this problem. But if we get involved in evangelism, we are solution to this problem. நீங்க சுவிசேஷ ஊழியத்துல பங்காளியாக இல்லாம இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்களே ஒரு பெரிய பிரச்சனை. இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. As someone else, if not now, when? If not us, who? ஒருவரையாக சொன்னால் இப்ப இல்லாவிட்டால் எப்ப, நாம் இல்லாவிட்டால் யாரு? D.L. Moody said this: the monument I want after I'm dead is a monument with two legs going around the world, a saved sinner telling about Jesus Christ. செத்த பிறகு எனக்கு ஒரு எப்படிப்பட்ட சின்னம் இருக்க வேண்டும் என்றால் ரெண்டு கால சின்னம் இயேசு பத்தி பேசுகிறது. அதாவது நான் செத்த பிறகு நான் யாருக்கிட்ட சுவிசேஷம் சொன்னோம் அவங்க ரட்சிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பணி அவங்க செய்ய வேண்டும். That would be very nice that once we have gone, people that we have impacted continuing the gospel work. அது நல்லா இருக்குல்ல? இப்படியாக நம்ம இறந்து போன பிறகு நாம் சுவிசேஷம் சொல்ல முடியாவிட்டாலும் நாம் அப்படியாக தாக்கம் செய்தவர்கள் அவர்கள் தொடர்ந்து சுவிசேஷ பணி செய்வது எவ்வளவு நல்லமான ஒரு காரியம். In China, it is common when a person becomes a Christian, it's very common to welcome them this way. அதாவது சீனா தேசத்துல யாராவது ரட்சிக்கப்பட்டாங்கன்னா இப்படியாக வரவேற்பார்கள். இது ரொம்ப அவங்களுக்கு ஒரு காமனான வே. By the way, 2 days ago I read very soon the way Christianity is growing in China, underground churches, very soon China will become the top nation with the most Christians. அதாவது ரொம்ப சீக்கிரமாக சொன்னால் அண்டர்கிரவுண்ட் சீனா தேசத்துல வேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அதுதான் முதல் நம்பராக கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடமாக மாற போகிறது. Ever since the Communist Party took over and they oppressed Christians, it's getting worse right now. Despite that, Christianity is growing tremendously underground churches. அதாவது கம்யூனிஸ்ட் அந்த ஆட்சி எடுத்து அவர்கள் அப்படியாக துன்புறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதை காட்டிலும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். So when a person becomes a Christian, one of the ways they will welcome them is, good, Jesus now has got two new eyes to see, two new hands to work, two new hands to walk. ஒருவர் இப்படியாக ரட்சிக்கப்பட்டு அவங்க சபைக்குள்ள வரும்போது இப்படிதான் வரவேற்பார்களா? நல்லது, இப்பொழுது இயேசுக்கு ரெண்டு கண்கள் வந்திருக்கிறது, ரெண்டு கைகள் வந்திருக்கு, ரெண்டு கால்கள் வந்திருக்கிறது, இன்னும் அதிகமாய். Can the same description be used for us? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வரையறுப்பை கொடுப்பாங்களா? Why go? ஏன் போக வேண்டும்? Why make? ஏன் உருவாக்க வேண்டும்? Now disciples and the word discipline is joined. The disciples are students and followers of a master. அதாவது சீஷர்கள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னா ஒரு மாணவனாக இருக்க வேண்டும், அதே நேரத்துல ஒரு தலைவருக்கு ஒரு சீஷனாக இருக்க வேண்டும். See, Jesus does not just want to give lip service and just talk about the month, but there's no growth. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெறும் காரியங்கள் மட்டும் பேசாமல் உங்களுக்கு வளர்ச்சியே இல்லாதபடிக்கு செய்ய மாட்டார். He wants us to be sincere followers. நாம் எல்லோரும் உண்மையாக அவர் பின்தொடர்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். Now Timothy Keller, or Tim Keller as he's known, said this: discipleship is not an option. Jesus said that if anyone would come after me, he must follow me. அதாவது சீஷத்துவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தேர்வு செய்கிற ஒரு காரியம் அல்ல. யாரெல்லாம் இயேசுவை நம்பி பின்தொடர வேண்டும் விரும்புகிறீர்களோ இந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமாய் நடைபெற வேண்டும். Dallas Willard said, a disciple is a person who has decided that the most important thing in their life is to learn how to do what Jesus said to do. டேலஸ் வில்லர்ட் இப்படியாக சொல்கிறார், ஒரு சீஷனானவன், ஒரு சீஷத்துவத்தில் இருக்கிறவன் அவன் ஒரு முக்கியமான தீர்மானம் செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், இயேசு சொன்ன காரியத்தை நான் அதை கற்றுக்கொண்டு அபியாசிக்க வேண்டும் என்று சொல்ல ஒரு உறுதியான தீர்மானத்துக்குள்ளாக அவன் இருக்க வேண்டும். Lots of verses on discipleship in the New Testament, but I picked this particular passage. அநேக வசனங்கள் இருக்கிறது சீஷத்துவத்தை குறித்து, ஆனால் இந்த வசனத்தை குறிப்பாக நான் எடுத்திருக்கிறேன். Ephesians 4:22 to 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை 24ஆம் வசனம் வரையிலும். Ephesians 4:22 to 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 லிருந்து 24ஆம் வசனம் வரையிலும். Put up your old self, which belongs to your former manner of life and is corrupt through deceitful desires, and to be renewed in the spirit of your mind, and to put on the new self, created after the likeness of God, in true righteousness and holiness. அன்பர்களே, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்.
self, ongoing process. Put on the new self, ongoing process. And the key is renewing the mind. அதாவது பழைய மனுஷனை கழட்டி போட்டு அந்த காரியமான தொடர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது என்ன சொன்னா அதோடைய திரும்ப கொள்ளுங்க நம்மளுடைய சிந்தையில நம்ம சிந்தையானது மறுபடியுமாய் அது ரினியூவலுக்குள்ளாக வர வேண்டும். So discipleship is slowly moving away from old thoughts, old patterns, old things and becoming more and more our model Jesus Christ. சீஷத்துவமானது நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள் எப்படியாக கலட்டி போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் ஒரு புதிய காரியத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவை போல் மாறுவதற்கு. And the transformation will take place as the mind keep renewing itself. அந்த மாறுதல் எப்படி நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை மாற மாற அது மாறிக்கொண்டே இருக்கும். If you don't decide to let go, you will not let go. நீங்கள் அதை விட்டுவிட தீர்மானம் செய்யாவிட்டால் நீங்க விட்டுவிட மாட்டீங்க. If you don't decide to do, you will not do it. நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்காவிட்டால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. So if I say I want to grow as a disciple, I must make decisions. சோ அதனால நான் சீஷனாக வளர வேண்டும் என்று சொன்னால் நான் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். Now for us, our discipleship diet. அதாவது நமக்கு discipleship diet. Now a lot of people, when you think of dieting, you think of what? Reducing your food. Diet means proper food, proper list of item of food. அநேக டயட் சொல்லும்போது நினைப்போம் சாப்பாடு எப்படியாவது இதாவது கட் பண்ணிடணும். டயட் அது இல்ல. டயட் என்றால் சரியான நேரத்தில் சரியான உணவை நீங்கள் உண்பது. So this is our discipleship diet. Pastor mentioned just now. We'll put it in the group. Memorize it. இதுதான் நம்முடைய சீஷத்துவத்துடைய டயட்டாக இருக்கிறது. முதல்ல சந்திரா சொன்னாங்க குரூப்ல போடுவோம். இந்த காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். If anyone asks what's the mission and mission of the church, don't know, don't say that. Tell them. GAME. சபையோடைய தரிசனம் என்ன கேக்கும்போது தெரியல அப்படி சொல்லாம உங்களுக்கு தெரியணும் இது GAME இதுதான் நம்முடைய தரிசனம். What is G, what is A, what is M, what is E? We'll put it in the group, memorize it so you will know what is the vision and mission of our church. G னா A னா M னா E னா இதெல்லாம் வந்து குரூப்ல போடுவோம். இந்த காரியத்தை எடுத்து நீங்க படித்து வாசித்து நீங்கள் அப்பியாசிக்க நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And to grow as a disciple, we want to focus on 5 areas, 5 W's. இந்த காரியத்தை நாம் கவனிப்பதற்கு 5 காரியங்களை முக்கியமா நாம் பார்க்க போகிறோம். Number 1, to grow as a disciple, worship. Worship is having a relationship with God. Worship is honoring God. ஒரு சீஷனாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் ஆராதனை. ஒரு சீஷனாக ஆராதிக்க வேண்டும். ஒரு தேவனை மகிமை செலுத்துவதனால் நாம் ஆராதிக்க வேண்டும். Singing, playing music is part of it. That's praising God. But worship is more than that. பாடுவது இசை கருவிகளை வாசிப்பது ஒரு பகுதி தான். ஆனா அதுக்கு மேலாக தான் ஆராதனை. Secondly, the word of God. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை. Listen, if you're not reading the Bible, you will not grow as a disciple. கவனிங்க, நீங்கள் வேதாகமத்தை வாசிக்காவிட்டால் நீங்கள் ஒரு சீஷத்துவத்துக்குள்ளாக வளர முடியாது. The strength of discipleship, one of it is this. The Lord will say, go and make disciples, baptize them and teach them. அதாவது ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷர்களாக்கி அவர்களை ஞானஸ்நானம் செய்து அவர்களை கற்பித்து. Acts 2:42, the early church was devoted to 4 things. One of it is to the teaching. அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 4 முக்கியமான விஷயத்தில் சபை தரித்திருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த வசனத்தில் அவர் தரித்திருந்தார்கள். Teaching was one of the ways of discipling people. போதிப்பது சீஷத்துவத்தின் வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு. So if you want to grow as a disciple, you must read the Bible, come for the Bible studies. Why? We can teach more, do more and more information in our Bible. ஒரு சீஷனாக நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேத ஆராய்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும், இன்னும் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டும். இது செய்ய தான் நமக்குள்ளாக ஒரு வளர்ச்சி உண்டாகும். Number 3, to grow as a disciple, focus on your walk, focus on your Christian living. மூன்றாவதாக நம்ம அப்படியாக ஒரு சீஷத்துவ வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜீவிதத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி நம் வாழ்க்கை எப்படியாக நடக்கிறது என்று சொல்லி கவனிக்க வேண்டும். Number 4, work. We want you to be involved in ministry. 1, within the church. Number 2, through the society, through social work or whatever we do. நான்காவதாக ஊழியம் என்று சொல்லும் பொழுது சபைக்குள்ளாக நாம் எப்படி ஊழியங்கள் பங்கெடுக்கிறோமா இல்ல அமைதியாக உட்கார்ந்திருக்கோமா, சபைக்குள்ளாக சரி வெளியே இருக்கிற பொது இடத்துல நாம் ஊழியம் செய்ய வேண்டும். Yesterday we were at an event. Someone came and spoke to Pastor Santana and excited about this, the teaching we are doing. Can I be a part of it? Somebody outside the church wants to be a part of it, and we're going to make them part of it. அதாவது இந்த நம்ம கொடுக்கிற போதனை குறித்து அவர்களுக்கு ஒரு நேரத்தில் ஒரு நபரை பார்க்கும்போது வெளியாட்கள் வந்து நாம் கொடுக்கிற போதனை குறித்து அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறது, அவங்களும் பங்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் வெளியே இருக்கிறவர்கள். So get involved something where you can serve the church. Get involved something when the church is ministering to people outside. அதாவது சபைக்குள்ளாகவும் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்,
சபையில் இருக்கிற ஒரு பொது நல சேவையும் நீங்கள் செய்ய வேண்டும். Number 5, to grow as a disciple, we must be a witnessing disciple, sharing the gospel. ஐந்தாவதாக நம் சீஷர்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். These are the 5 W's we want to focus not just this year but throughout to grow as a disciple. இந்த 5 விஷயத்தை தான் கவனிக்க போகிறோம். இந்த ஆண்டு மட்டுமல்ல, வருகிற காலத்தில் நம்ம இந்த காரியத்தை கவனிக்க போகிறோம். Let's all stand. நம்ம எல்லோரும் எழும்பி நிற்போம். I'm going to give you an invitation to come forward to make some decisions. உங்களுக்கு ஒரு முக்கியமான அழைப்பு தர போகிறேன். முன்புறத்தில் வந்து நீங்க ஒரு தீர்மானம் செய்வதற்கு 7 things. 7 காரியங்கள். Number 1, முதலாவதாக start praying earnestly for your family members and your relatives and friends to be saved. முதலாவதாக உறக்கத்தோடு நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உறக்கமான ஒரு ஜெபத்தை In other words, make it a daily thing, praying for the salvation of the people. இன்னொரு வார்த்தையில இந்த காரியத்தை நாம் தினந்தோறும் நாம் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ண வேண்டும். If you have never done that before, but today you are saying, I'm going to do it this year, I'm going to be praying. Every time I pray, I'm going to pray for the salvation of my friends and family members. If you decide, come forward. இதை நீங்க செய்ததே நினைச்சீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முடிவு தீர்மானம் செய்யுங்க. நான் இதுக்கப்புறம் செய்ய போறேன். என்னோட குடும்பத்தினருக்காக ஜெபிக்க போகிறேன். என் நண்பர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உறக்க ஜெபத்தை ஜெபம் பண்ண போகிறேன் சொல்லவர்கள் மட்டும் முன்புறத்தில் வந்து ஒரு தீர்மானம் செய்யுங்க. Secondly, make a decision when you get the opportunity to share the gospel. இரண்டாவதாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லி. Listen, if you desire to do that, God will give you open doors. God will give you opportunities. நீங்க கவனிங்க, இந்த காரியத்துக்கு மேலாக உங்களுக்கு ஒரு நாட்டம் இருந்தா, உங்களுக்கு பாரம் இருந்தா, கர்த்தரே உங்களுக்கு அந்த வாசலை திறந்து கொடுப்பார். Maybe you've never done that before. Maybe you feel afraid. But if you're saying, I want to share the gospel, just come forward. That decision alone, God will make an open door. அதாவது நான் ஆண்டவருக்கு இந்த காரியத்தை செய்ய நான் விரும்புகிறேன், நான் சுவிசேஷத்தை சொல்ல விரும்புகிறேன் சொல்லுகிற மட்டும் முன்புறத்தில் வந்து நீங்க ஒரு தீர்மானம் செய்யுங்க. Number 3, you must decide. If you have never grown, you must decide, I want to grow as a disciple. நீங்க இதுவரையிலும் உங்களோட வளர்ச்சி அப்படியாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நான் வளர்ச்சி அடையவே இல்லை அப்படி யோசித்து சொன்னா, இனி நான் வளருவதற்கு நான் தீர்மானம் செய்கிறேன் என்று சொன்னா, listen, if there's some things in your life you know it is not right, it doesn't present you as a good disciple, as a good witness, this is the moment to decide and say, I'm going to give it up. அதாவது உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், என்னுடைய பாவத்துள்ள காரியமாக இருக்கிறது, பழக்கவழக்கங்களை மாற்ற வேண்டும், நான் இதை விட்டு நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்கிறார்கள். வந்து உங்க தீர்மானம் செய்யுங்க. You don't decide to give up, you will not grow as a disciple. You can play, you can put on a show, you can entertain, you can do all of that, but no growth in real discipleship. அதாவது நீங்க இப்படியாக நடிக்கலாம், காரியங்களை இப்படியாக மற்ற முன்பாக ஒரு முகம் விட்டு இன்னொரு முகத்தை காட்டலாம், ஆனாலும் நீங்கள் தீர்மானம் செய்யாவிட்டால் உங்களால உங்க வாழ்க்கையில வளரவே முடியாது சீஷனாக. You can serve and do a lot of work. That doesn't mean and cannot camouflage your real discipleship. அதாவது நீங்க நிறைய ஊழியங்களை செய்து வேலைகளை செய்து இப்படியாக நீங்க மற்றவர்களை மயக்கலாம், ஆனா எப்பவுமே நீங்க வளர முடியாது, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. மனசுல ஆடிப்படி மயக்கலாம், ஆத்மா ஆடிப்படி மயக்க முடியாது. He knows. அவருக்கு தெரியும். He knows. அவருக்கு தெரியும். Decide to get rid of whatever needs to be got rid of. எதெல்லாம் நீங்கள் தகர்க்க வேண்டும், எதெல்லாம் காலத்தை வெட்டி விட வேண்டுமோ அது வெட்டி விட நீங்கள் maintain a daily quiet time. You must read the Bible and pray. 10 minutes, 1 hour is up to you, but every day you must have that time. If you don't do it, don't call yourself a disciple. 10 நிமிஷமோ 1 ஹவரோ தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் வேதத்தை வாசிங்க. இதை நீங்க செய்யாவிட்டால், இந்த காரியத்தை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யாவிட்டால் நம்மளை கிறிஸ்துவர்களை அழைக்கவே வேண்டாம். That is a must. That is the basic thing. I spend time with the Lord. Read the Bible, talk to God, prayer. Even 10 minutes doesn't matter, but do it on a daily basis. இது ஒரு அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனிடத்தில் நேரத்தை கொடுப்பது, வேதத்தை வாசிப்பது, அல்லது ஒரு 10 நிமிஷம் எடுத்து ஆண்டவரிடத்தில் ஜெப வாயிலாக பேசுவது ஒரு அடிப்படையான ஒரு காரியம். Attend the Bible studies. வேத ஆராய்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும். We take time, we study, and we bring just freely. We are teaching you. All you got to do is just on and sit at home. அதாவது உங்களுக்கு நேரத்தை எடுத்து அது தயார் செய்து உங்க இடத்துல அப்படியே இலவசமாக கொண்டு வருகிறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். We are not going to bring it back into church simply because now people from other states
are joining our Bible study. From India, a pastor is joining our Bible study. வேத ஆராய்ச்சி நம்ம எப்படியாக சபைக்குள்ளாக, அதாவது சபை கூட்டத்திற்குள்ளாக நம்ம கொண்டு வர போதல்ல, ஆன்லைன் வாயிலாக தான் நடக்க போகுதுன்னு சொன்னா இந்தியா மற்ற தேசங்களிலிருந்து அது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். Wherever you are, you can attend the Bible study. நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்க இப்பொழுது வேத ஆராய்ச்சிக்கு வரலாமே. What is the excuse? உங்களுக்கு உண்டான அந்த என்ன எக்ஸ்கியூஸ் இருக்கு உங்களுக்கு? You don't tell me you got no time. சொல்லாதீங்க நேரம் இல்லன்னு. You sit down and watch Big Boss, Small Boss, all kind of boss. You got time for that or don't have? You got time for that? அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. Bible study pastor இந்த கதெல்லாம் விடாதீங்க. You have the time. Sit down, attend the Bible study. நேரம் இருக்கு, நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. மத்த காரியங்கள நேரம் இருக்கு, ஆனா இந்த காரியத்துக்கு நீங்க நேரத்தை ஒதுக்க வேண்டும். Don't tell me no time, because I know someone, people come and tell me, Pastor, no time, I cannot do my assignment, and then they tell me all the different TikTok. They know அதுக்கு டைம் இருக்குது. I catch when they talk. இதுக்கு ஒரு டைம் இருக்குது. கதவுடாதீங்க. You have the time. Don't be lazy. Don't be lazy. We are putting time and effort, trying the best that we can with notes, English and Tamil. You can't simply sit down on and attend the Bible study. கொடுக்கிற இந்த வேதாராய்ச்சியை அலட்சியத்தன்மையாக எடுத்து விடாதீர்கள். சோம்பலாக இருக்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது. நேரம் எல்லாமே வந்து நீங்க கேட்கறது மட்டும்தான். Parents, make sure your children sit down and listen to the Bible study. பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க உட்கார்ந்து வேதாகமத்தை ஆராய்ச்சி கேட்க வேண்டும் என்று சொல்லி உறுதியாக இருக்க வேண்டும். முதல்ல நீங்க உட்காருங்க, then make sure they also sit down and listen. Don't skip Sunday service. So ஞாயிற்றுக்கிழமையில இப்படியாக ஒன்று கூடுவதை விட்டு விடாதீர்கள். It's not an option coming to church. அதாவது சபைக்கு வருது வராதது வந்து உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு தேர்வு அல்ல. Listen, why is the first day of the week Sunday a public holiday and not the last day of the week? ஏன் முதல் நாள் வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடே ஒரு பப்ளிக் ஹாலிடே இருக்கு, ஏன் லாஸ்ட் டே இல்ல? Should be the last day, right? சாட்டர்டே சனிக்கிழமை எடுத்துக்கலாம்ல. Sunday the first day of the week, why is it a holiday? ஏன் ஞாயிறு என்று சொல்லும்போது முதல் நாள் வாரம் ஏன் அது வந்து ஒரு விடுமுறையாக இருக்கிறது? In the year 321, when the Emperor Constantine became a Christian, he made the first day of the week as a public holiday. அதாவது கிபி 321ஆம் ஆண்டில் இப்படியாக கான்ஸ்டன்டைன் அப்படியாக அவன் ராஜாவன் அரசனாக, அந்த அரசன் கிறிஸ்துவனாகிற பிறகு அவன் இந்த முதல் நாளை எடுத்து ஒரு விடுமுறையாக மாற்றினான். Because Christians were meeting together on the first day of the week. ஏன்னா கிறிஸ்துவ என்று சொல்லும் பொழுது இந்த முதல் நாள் தான் அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் அப்படியாக சம்பாஷித்தார்கள். Some will meet very early in the morning because after they have to go to work. ஒரு சிலரை பார்க்கும்போது ரொம்ப அதிகாலையில் அப்படியாக அவர்கள் முடித்து பார்த்த பிறகு அவங்க வேலைக்கு போவாங்க. So he made a public holiday so Christians can meet together for Sunday worship. இது ஒரு விடுமுறையாக மாற்றின என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஆராதிக்கும், அப்படியாக ஐக்கியம் செய்வோம். But modern Christians think Sunday தான் ஒரு நாள் லீவ், அது சர்ச்சுக்கு வந்தா லீவா மாத்துறாங்க. He made a public holiday so you can attend church. But today's some modern Christians, Sunday is the only public holiday. I want to sleep more. It was a public holiday for you to come to church. Don't skip Sunday service. அதனால் ஞாயிறு ஒன்று கூடுவதை விட்டு விடாதீர்கள். Be faithful in tithing. உங்களுடைய தசம பாகத்தில் உண்மையாக இருங்கள். Tithing is a great opportunity, privilege to honor God, to say thank அதாவது you. கர்த்தருக்கு நன்றி சொல்வது, அவர் கனம் செலுத்துவது, தசம பாகம் என்பது ஒரு முக்கியமான பங்கு. It's a great way of saying, Lord, thank you for blessing me. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. And tithing is sowing. நீங்க தசம பாகம் என்று சொல்லும் பொழுது அது விதைப்பது. Listen, how do we take care of all of this? It's the tithing, not offering. It's the tithing. இது எல்லாமே எப்படி வந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய தசம பாகம் தான். When you don't tithe, you rob the blessings that should come to you. You rob the blessings that should come to the church. அதாவது நீங்க தசமபாகம் கொடுக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்கிறீங்க, மத்தவங்களுக்கு போறது தட்டி பறிக்கிறீங்க. If you never tithe before, this is the day you make a decision. From this month onwards, I want to honor. இதுவரைக்கும் தசமபாகம் என்றால் என்னவே தெரியாம இருந்தா அப்படின்னா இதுதான் உங்களுக்கு காலமாக இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, பண்ணுங்க. Any one of these you want to make a decision, come forward, we want to pray for you. Okay,